பத்திரிகை நண்பர்களுக்கும் கலவுலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு. சிங்கம் என்ன சிங்கிளாத்தான் இருக்குதா? யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம்தான். இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனாதான் சார் படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துரும். இந்த படத்தை பத்தி பேசினா எல்லாத்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்க பார்த்தா பேசணும், அங்க பார்த்தா பேசணும். அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம். என்ன இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளவு பிஸியா இருக்கிற ஆளு கரெக்டா வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்லை, புதுசா மேடைக்கு வர்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில பேசி அவ்வளவா பழக்கம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடிச்சாரு பாருங்க, நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும் போது தானுங்க தெரிஞ்சதுங்க, படம் பாக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க, எடுக்கிறது வந்து பெண்டு கழட்டு போங்க. அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு. பெரிய விஷயம். இவ்வளவு ஆர்டிஸ்ட சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது. எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி, இப்ப ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியா காமெடியா பாக்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சு. நாங்க ஃபிஜியில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம். ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம். அப்படி இருந்தது. அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்னைக்கு ஜெயகிட்ட பேசிட்டீங்கள்ட்ட கேட்டேன், ஜெய் ராஜா ராணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையில தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க, இசை வள்ளல். இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயில ஒரு கெத்தா போனேன். என்னன்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தான்ப்பா நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான். யாருப்பா உங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னா, கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல. அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்ப சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. உள்ள போனோம், ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு, ஆனந்தராஜன், இளவல் ரவி, இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு டீம். இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது. அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. ஆனா உஷாரான ஆள் தான். உஷாரான ஆள் தான். அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏத்தி விட்டாரு. அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாது. ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க. சொன்ன டைம்ல டக்குன்னு எடுத்து யார எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த
எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா 5 நாளில் எடுக்கிற சீனை 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு. எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.